In this video, we'll discuss about a non-steroidal anti-inflammatory drugs. Pharmacology-ல non-steroidal anti-inflammatory drugs NSAIDs ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து anatomy-ல skeletal system இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு வந்து pharmacology-ல வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா வந்து ரெகுலர் கேட்டகரி ஆஃப் த ட்ரக்ஸ். இது வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து அதோட நேமோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்ஃப்ளமேட்ரி அப்படிங்கிறப்ப இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங், ரெடியூஸு ஸ்வெல்லிங், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்டிவிட்டி. இது வந்து ஸ்டீராய்டல், அதாவது நார்கோட்டிக்கா. நார்கோட்டிக்னா வந்து அஃப்யூஸ் ஆர் இன்டியூஸ் த ஃபீலிங் டு டேக் எகெயின் அண்ட் எகெயின். இது வந்து என்ன பண்ணாது, ஸ்டீராய்டல், அதாவது இதுக்கு வந்து அஃப்யூஸ் ஆக்டிவிட்டியில் மறுபடி எடுக்கணும்னு தோணாது. ஃபீல் குட், அடிக்ஷன் ஆர் டிபெண்ட். இது வந்து இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப நம்ம வந்து அடிக்ட் ஆக மாட்டோம், டிபெண்ட்ஸ் ஆக மாட்டோம். தென் சிவியர் பெயின், அதனால் வந்து இது வந்து சிவியர் பெயினை கண்ட்ரோல் பண்ணும். ஓபியாய்டு அனலஜெசிக் ட்ரக்ஸ், அனதர் நேம் நார்கோட்டிக். தென் நான் மீன்ஸ் நார்கோட்டிக், திஸ் ஒன் டோன்ட் ஹாவ் அடிக்ஷன், 100% சேஃப். அதுவே வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எடுத்தோன்னா அது வந்து எகெயின் அண்ட் எகெயின் எடுக்க தோணும். இது வந்து அப்படி தோணாது. இட் ஹாஸ் மல்டிபிள் பர்பஸ். இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, 2 அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. பெயின் அனாலஜிசியா, அதாவது பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபீவர் கண்டிஷன், ஃபைரிக்சியா ஆர் ஃபைரிசிஸ் அந்த கண்டிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. சம் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கும், சம் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டோம்னா பெயின், ஃபீவரும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணுற ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளமேஷனை வந்து அதிகமாக இருக்காது. அதே வந்து அஸ்பிரின் சொல்லி பார்த்தோன்னா பெயினையும் இன்ஃப்ளமேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும், ஃபீவர் அதிகமாக வந்து கண்ட்ரோல் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் 3 பெயின், இன்ஃப்ளமேஷன், ஃபீவர், அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி பார்த்தா கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ், கவுட் டிசீஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். யூரியா, அதாவது யூரினில் வந்து அதிக அமௌண்ட்டாக யூரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகியிருக்க கண்டிஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும். தென் ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி, ஆஸ்பிரின் யூஸ்டு ஃபார் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஆஸ்பிரின் சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து குரூப் ஆஃப் மெடிகேஷன் கால்டு சாலிசைலேட். இது வந்து என்னென்னா ஸ்டாப்பிங் தட் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் தட் காசஸ் ஃபீவர், ஸ்வெல்லிங் அண்ட் பிளட் கிளாட். நார்மலாக ப்ரோஸ்டாக்லாண்டின் ப்ரொடக்ஷன் வந்து இது வந்து கம்மி பண்ணுது. அது வந்து என்னதுக்கு, ஃபீவரை, ஸ்வெல்லிங்கு, பிளட் கிளாட்டை வந்து ஸ்டாப்பிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ், அதுதான் வந்து ஃபீவர், ஸ்வெல்லிங், பிளட் கிளாட்டை வந்து காஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் பை யூஸிங் ஆஸ்பிரின். இதோட ஃபார்மகோ கைனட்டிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா, இது வந்து ஸ்டொமக் டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சர்வேஷன் நடக்குது. இது வந்து எல்லா டிஷ்யூலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ரேபிட் மெட்டபாலிசம் பை லிவர், எஸ்க்ரீட்டட் டு யூரின். அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தா சைட் எஃபெக்ட், அல்சர் ஃபார்ம் ஆகும், ரேஷஸ், ஸ்டொமக் அப்செட், ட்ரௌசினஸ் அண்ட் ஹெட்ஏக். யூசஸ் வந்து ஹெட்ஏக்கு, பேக் ஏக், டூத் ஏக், ஃபீவர், ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் அண்டு இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ். இதுக்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பர்பஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு பெயின், ஃபீவர், இன்ஃப்ளமேஷன், அது மட்டும் இல்லாமல் கவுட் அஸ் வெல் அஸ் தட் யூரிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்துருக்க ட்ரக்ஸ் மெயினாக ஆஸ்பிரின் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.